வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கடைசியில் அதிமுக காலில் விழுந்த ஆதவ் அர்ஜுனா காப்பாற்றுமா கைவிடுமா? முதல் செய்தி. ரெண்டாவது, செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் எங்கே இருக்கிறாங்க? காவல்துறைக்கு டிமிக்கு கொடுக்கின்றார்களே, கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் போய் அடைக்கலமானார்களா? யார் அவர்கள் இவர்களுக்கு அடைக்கலம் தந்திருப்பது? திமுக மற்றும் முன்னணி ஊடகங்கள் செந்தில் பாலாஜி அவங்க தம்பி வீட்டில் காவல்துறை வந்து சோதனையிட்டது தொடர்பாக வாய் திறக்கலையே ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல ஆதவ் அர்ஜுனா அதிமுக காலில் விழுந்த விஷயம் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதிமுகவும் புரட்சித் தலைவருடைய அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் எப்பொழுதும் ஒன்றுதான், ஒரே குறிக்கோள் தான். அதனால நாம் இணைந்து வரக்கூடிய பை எலெக்ஷனும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, உங்களுடைய பணி இணைந்து தமிழகத்துல இதுவரைக்கும் எந்த கட்சியும் 99% ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அந்த 1% ஏன்னா நம்ம கடைசி நாள்ல அந்த வேலையை நம்ம செய்வோம். ஸோ அப்படி சொல்லி அண்ணா ஒத்துக்க மாட்டார். எப்பயுமே 100% ஜெயிக்கணும்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம ஜனநாயகமா இருப்போம். 99% அதிமுகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளும் இணையும் பொழுது இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில் வேற யாராலும் இருக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இதுதான் தலைவருடைய விருப்பமும். இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் திமுகவுக்கு சவால் விட்டார். திமுக இருக்கிறவங்க ஒரே ஒரு மேயர் பதவி வெற்றி பெற்று விட்டால் கூட அரசியல் விட்டே போறேன் அப்படின்னு அலப்பறை செய்தார் நம்முடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் தவேகா தொண்டர்களும் தவேகா நிர்வாகிகளும் 90% அதிமுக தொண்டர்கள் இங்கே வந்துட்டாங்க. அம்மாவுடைய கட்சி, புரட்சித் தலைவருடைய கட்சி தவேகா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டோம் என்றால் 99% வெற்றி பெற்று விடுவோம். அதில் நக்கல் என்ன தெரியுமா? ஏதோ அதிர்ஷ்டத்தினால இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமானது வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்குது. ஆனால் 100% உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமா? இவங்களுக்கெல்லாம் அரசியல் பற்றி என்ன புரிதல் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. சட்டமன்ற தேர்தலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலும் ஒன்னாப்பா? ஏன்பா ஆதவ் அர்ஜுனா, கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமே இல்லாமல் மேடையில் ஏறிக்கிட்டு உங்களை நாடி ஆதாயத்துக்காக ஓடி வந்து காலில் விழக்கூடிய சில விட்டில் பூச்சில்களை மனசில் வச்சுக்கிட்டு 99% 100% பேசுகிறீங்களே, உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி பெற முடியுமா? அது நடக்கின்ற காரியமா? ஆனாலும் உன்னை மட்டும் நம்பாம, உன் கட்சி மட்டும் நம்பாம அதிமுகவும் அதிமுக தொண்டர்களையும் நம்புறியே. கடைசியில் தீர்ந்து போன சக்தின்னு சொன்ன அந்த கட்சியினுடைய காலில் வந்து விடுறியே. நீங்க இருந்தாதான் 99% வெற்றி பெற முடியும்னு சொல்றியே. அப்போ சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மாபெரும் இயக்கமாக வளர்ந்துருக்குதுன்னு கப்சா விட்டீங்களே, திமுகவுக்கு சவால் விட்டீங்களே. என்ன சவால் விட்டாரு? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோமே, ஒரே ஒரு மேயர் பதவி மட்டும் வெற்றி பெற்று விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் சவால் விட்டுட்டு கடைசியில் அதிமுக காலில் வந்து விழுந்து கெஞ்சுறீங்களே, எல்லாம் நியாயமா இருக்குமா? இந்த மாதிரி ஆள் பிடிக்கிற வேலை தேவையா? கொஞ்சம் கூட கண்ணியம் இல்லையா? யாரெல்லாம் ஊழல் சக்தி என்று அடையாளப்படுத்தினியோ, யாரெல்லாம் தீர்ந்து போன சக்தி என்று அடையாளப்படுத்தினியோ, அவங்க கிட்ட வந்து மண்டிட்டு யாசகம் கேட்குறியே. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, உங்களுடைய கண்ணியம் எங்கே போச்சு? உங்களுடைய நேர்மை எங்கே போச்சு? உங்களுடைய ஆளுமை எங்கே போச்சு? அதட்டலான சவால் விட்டீங்களா, அந்த சவால் எங்கே போச்சு? அதிமுக கிட்ட வந்து கெஞ்சுறீங்களே, வாங்கப்பா வாங்க, போதுமான அளவுக்கு பொருட்கள் எல்லாம் கிடைக்குது, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூவி பலசரக்கு கடையில் விற்பாங்களே, அந்த மாதிரி வாங்க பதவியில் பெற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி பணத்துக்கு ஏங்கி தவிக்கக்கூடிய விட்டில் பூசிகளை அதிமுகவில் இருந்து இழுத்து வச்சுக்கிட்டு அதிமுக மற்றும் தவேகா சேர்ந்தா 99% வெற்றி பெறுவோம் என்று சொல்லிட்டு அதிமுக காலில் வந்து விழுறீங்களே. ஆதவ் அர்ஜுனா அவர்களே, உங்ககிட்ட வந்து சேர்றாங்களே, அவங்கெல்லாம் அதிமுகவில் இருந்து வேலை பார்த்துருந்தா அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் இல்லையா? இவனுங்க அதிமுகவிலே வேலை பார்க்கல, அவனுங்கள உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அவனுங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க. நம்ம 99% வெற்றி பெறுவான்னு சொல்கிறேன். எல்லாம் நியாயமாக இருக்குமா? சொந்த கட்சிக்கு விசுவாசமாக இல்லாதவன் ஓடி வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு ஒழுங்காக வேலை பார்ப்பானா? அதனால் காலாவதியான
கழித்து விட்ட காயலாங்கட பொருட்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டு இந்த கோதைன்னு ஒரு அம்மாவை நேற்று கட்சியில் சேர்த்துருக்காங்கப்பா தவேக்காவில். அந்த அம்மா பாஜகவுக்கு போய் வேலை பார்த்தது, அங்கே பொறுப்புகள் எதுவும் கொடுக்கல, சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போது தவேக்கா வந்து சேர்ந்துருக்காங்க. என்னவோ அதிமுக கலந்து வந்தாங்கப்பா கோதை என்ற அமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க ஊடகமானது. ஆர்வி உதயகுமார் டைரக்டர் அவர்லாம் அதிமுகவில் என்ன பண்ணார்னு தெரியல, எத்தனை தொகுதியில் வேலை பார்த்தாருன்னு தெரியல. ஸோ அதிமுக பிராண்டை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தாங்க. அதிமுக ஆளுங்கட்சியாக வரல, அங்கிருந்து நகர்ந்து வந்து தவேக்காவுடன் சேர்ந்துருக்கிறாங்க. மன்சூர் அலிகான் எந்த கட்சிக்கு போனாலும் சரி உயிர் உள்ள வரை இங்கே தான் அப்படிம்பாரு. அவர் போய் தவேக்காவில் சேர்ந்துட்டு இனிமேல் உயிர் உள்ள வரைக்கும் தவேக்காவில் தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனிநபர் செல்வாக்கு தான். ஆதவாஜினாவுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, அந்த ஊரில் யார் செல்வாக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் 100% உள்ளாட்சி தேர்தலை வெற்றி பெற முடியாது. இவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மேயர் இருக்காங்களா, மேயர் அது மொத்தமாக நம்ம வெற்றி பெற்றுவிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் இங்கே கவுன்சில் மூலமாக மேயர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க திமுக ஆட்சியில். இப்போது தவேக்கா ஆட்சியில் வந்து நேரடியாக மேயரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்னை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியில் வந்து நேரடியாக மேயர் தேர்தலை மக்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறார். அப்படிலாம் கிடையாது. உள்ளாட்சி பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் யார் செல்வாக்கு மிகுந்தவர்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். ஆதவஜனாவுடைய நம்பிக்கைலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் உள்ளூரில் செல்வாக்கு மிகுந்தவராக இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டா போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எல்லாருமே வந்து விலை போயிடுவாங்களா? சரி, ஆதவாஜினா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காலில் தான் வந்து விழுந்திருக்காரு. அதிமுக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, பல இடத்துல நான் பார்க்குற தவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும், ஏப்பா இந்த முறை வந்து தவேக்காவுக்கு மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அடுத்த முறை வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்களா என்னன்னு தெரியல, அதனால் இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் நம்மளால் கேட்க முடியுது. அந்த அளவுக்கு தவேக்கா மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எல்லா பள்ளிக்கூடங்கள், எல்லா காலேஜுகள், எல்லா கம்பெனிகள், எல்லா கடைகள் எல்லாம் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுவது தான் வாடிக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் விஜய் பற்றி கிளாஸ் எடுக்கிறான், ஒரு பள்ளிக்கூடத்தில் விஜய் படத்தை மாட்டணும்னு சொல்கிறான், ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த தற்கொலைகளை பொறுத்த வரைக்கும் கேக்கு வெட்டி கொண்டாடுறான், இன்னொரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தா இத்தனைக்கும் தனியார் பள்ளிக்கூடம் தான் என்று நினைக்கிறேன், அங்கே மீஞ்சூர் என்று நினைக்கிறேன், அங்கே மாணவர்களை வரிசையாக உட்கார வச்சு விஜயுடைய உருவத்தை உருவாக்குறாங்க. எதுக்கு விஜய் அவர்களுடைய உருவத்தை உருவாக்குறாங்கன்னு தெரியலையே. மொத்தத்தில் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய பாட்டை போட்டு தான் பட்டமளிப்பு விழாவே நடக்குது. அதில் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்களே கலந்து கொள்ளுகின்றார். அந்த அளவுக்கு ரீல்ஸ் பைத்தியங்களாக, திரைத்துறை பைத்தியங்களாகவே இந்த ஆட்சி நடக்குது. கல்வி கூடங்களில் இருந்து பட்டமளிப்பு விழா வரைக்கும் விஜயுடைய ஆதிக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது மாரிதாஸ் சொல்கிறாரு. அடுத்த கட்டமாக வாக்களிக்க தகுதி உடையவர்களாக வளர்ந்து வராங்கல்ல, அவங்ககிட்டலாம் விஜயை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அடுத்தடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறலாம் என்பதற்காக இன்னைக்கு கல்லூரிகளையும் பள்ளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்திருக்கிறது ரூட் மாஃபியா. அதனால தான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்தோர்கள், ஆளுமை மிக்கோர்கள், அரசியல் வல்லோர்கள், அப்புறம் சாதனையாளர்கள் மற்றும் சயின்டிஸ்டுகள்லாம் வந்து நம்முடைய பள்ளிக்கூடங்களுடைய வகுப்பறையில் இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் விஜய் படமும் மாட்டணும்னு சொல்லிவிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கின்றார்கள். 2 நாளைக்கு முன்பாக தான் மாநகராட்சியினுடைய அறைகளில் விஜய் ஃபோட்டோ மாட்டணும் அப்படின்னு அலப்பறை. இப்போது பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் வந்து விஜய் ஃபோட்டோ மாட்டணும்னு சொல்லிட்டு அலப்பறை. இதெல்லாம் மக்களை சோர்வடைய வைத்திருக்கிறது. சொன்னதை வந்து எதுவும் நிறைவேற்றவில்லை, மொத்தமாக சொதப்பி போயிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த ரீல்ஸு பைத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருந்துற மாதிரி தெரியல. நம்முடைய தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும், ஏங்க ஆந்திராவுக்கு நிறைய தொழில் முதலீடுகள் போயிடுச்சு, அதுவும் விஜய் ஆட்சி வந்த பிறகு தான் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சட்டப்பேரவையில் வந்து என்கிட்ட கேள்வி கேட்பாங்கள்ல, அப்போ புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன், எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் எந்தெந்த ஆட்சியில் ஆந்திராவுக்கு கைமாறியது, ஏன் கைமாறியது, எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். 30 நாளில் தான் எல்லாமே கைமாறிச்சா, பழி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கொந்தளித்து இருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் தவேக்கா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தரமாக இல்லை, மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தியாகவில்லை. இதற்கிடையில் நம்முடைய செந்தில் பாலாஜி, அசோக் இவங்க 2 பேரையும் காவல்துறையானது தேடிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அங்கே போனால் செந்தில் பாலாஜியும் இல்லை, அசோக்கும் இல்லை, அண்ணன் தம்பி 2 பேரும் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கின்ற ஊழியர்கிட்ட விசாரித்தாங்க. நான் இந்த காலை வரைக்கும் பார்க்குறேன்பா,
எந்த முன்னணி ஊடகமும் சரி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு காவல்துறை வந்தது, எதுக்கு வந்தது, ஏன் வந்தது, அதோட அசோக்கும் மற்றும் செந்தில் பாலாஜியும் ஏன் தலைமறைவானாங்க, என்ன கைது பண்ண போகிறாங்களா, அதாவது அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய வழக்கெல்லாம் கிடையாது. வருமான வரித்துறையினர் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் அவங்க தம்பி வீட்டுக்கும் வராங்க. அப்படி வருகின்ற போது அந்த அரசு அதிகாரிகளை சோதனை செய்வதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி தம்பியும் செந்தில் பாலாஜியும் அவங்க தொண்டர்களை வீட்டு முன்பாக குவிக்க வச்சு வந்திருக்கின்ற அதிகாரிகளை தாக்குறாங்க. அதில் ஒரு பெண் அதிகாரி வருகின்றார்கள், அவங்க பேர் காயத்ரி. அவங்கள தாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க வாகனத்தையும் உடைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் கிடப்பிலே போட்டாங்க. இப்போ விஜய் ஆட்சி வந்தது, அந்த ஆட்சியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாக வேண்டும். நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது. அதற்காக அசோக் அவர்களை விசாரிக்க வேண்டும், செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்க வேண்டும். ஏன்னா பெண் என்றும் பாராமல் கையை உடைச்சிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துருக்காங்க. கடந்த காலங்களில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்ற அடிப்படையில் சில பேரை கைது பண்ணாங்க. ஆனால் அவங்கெல்லாம் உண்மையான குற்றவாளி கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணாங்க ஜாமீனில். பிறகு அந்த வழக்கானது யார் தாக்குனாங்க என்ற அடிப்படையில் அடையாளம் தெரியாத ஒரு 50 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 50 பேரில் செந்தில் பாலாஜிங்கிறாரு, அவங்க தம்பி அசோகம் இருக்கின்றார். ஸோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்காக அவங்க வீடு தேடி போனாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எஸ்கேப் ஆகிட்டாங்க. நமக்கு தெரிந்த தகவலை பொறுத்த வரைக்கும் குடகுல பத்திரமா இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. அதாவது நமக்கு தெரிகின்ற தகவலானது காவல்துறைக்கு தெரியாதா, அங்கே போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரு தகவலை பரப்ப விடுவாங்க, அது காவல்துறைக்கும் போகும். ஆனால் உண்மையாக அவங்க இருக்கின்ற இடமானது எந்த காவல்துறைக்கும் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பத்திரமாக பாதுகாப்பாங்க. ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் பாதுகாப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணிடவும் கூடாது. அதே மாதிரி கைது பண்ண போகிறேன் என்று காவல்துறையானது துரத்தி கொண்டும் இருக்கணும். எதுக்காக? திமுகவை பயத்திலே வச்சுருக்கணும். எதுக்காக பயத்திலே வச்சுருக்கணும்? எல்லாருக்கும் தெரியுமே, இப்போ தான் பார்லிமெண்ட்டில் 2 மசோதா கொண்டு வர போகிறாங்க. அந்த மசோதா நிறைவேற்ற வேண்டும் என்றால் 3ல் 2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு தேவை. அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை இழுக்கிறாங்க. அந்த மாதிரி திமுக கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 23 எம்பியோ இருக்கிறாங்க. இல்லை, திமுகவது 22 எம்பிக்கள் மற்றும் உதயசூரிய சின்னத்தில் நின்ன ஒரு எம்பி. திமுகவது மட்டுமே சின்னத்தில் நின்னவங்க 23 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 23 எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டு வருகின்ற அந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடணும். அதனால் இன்றைக்கி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தூசி தட்டுவாங்க. ஆளுநர்கிட்ட போய் இன்றைக்கி இருக்கின்ற அரசாங்கமானது அனுமதி கேட்கும். ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். மொத்தத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது எஃப்ஐஆர் போகிறதுக்காக ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்கும். ஆனால் மத்தியில் இருக்கிறவங்க அனுமதி கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. மொத்தமாக கடைசி வரைக்கும் அந்த மசோதா நிறைவேறுகின்ற வரைக்கும் திமுகவை மிரட்டி கொண்டே இருப்பாங்க. ரெண்டாவது, யாரெல்லாம் வழக்கில் மாட்டியிருக்காங்களோ அவங்களையெல்லாம் பாஜக பத்திரமாக ஒரு இடத்துல காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மசோதா மட்டும் நிறைவேறினால் அதற்கு பிறகு திமுக தலைமை குடும்பத்தில் இருந்து செந்தில் பாலாஜி தம்பி வரைக்கும் தமிழக வெற்றி கழகமானது உள்ள தூக்கி வையுங்க அப்படின்னு பாஜக ஆர்டர் போட்ட உடனே அவங்க உள்ள தூக்கி வைப்பாங்க. அது வரைக்கும் போலீஸுக்கு தெரிந்தாலும் போலீஸ் கைது பண்ணாது. கடைசி வரைக்கும் அவங்கள மறைமுகமாக வச்சிருந்து காரியத்தை சாதிக்கும் பாஜக. அந்த மாதிரி தான், நான் விரட்டுற மாதிரி விரட்டுறேன், நீ பிடிக்கிற மாதிரி பிடி, கடைசி வரைக்கும் திமுக பயந்துக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு. அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, செந்தில் பாலாஜி அவங்க தம்பி வீட்டில் காவல்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் என்னங்க எங்கள் கட்சியை எங்கள் கட்சிக்காரங்களை முடக்க பார்க்குறீங்களா, ஆளுங்கட்சியாக வந்தால் ஆக்கப்பூர்வமாக பணிகள் செய்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் எதிர்கட்சிக்காரங்களை மிரட்டுறீங்களே, எங்கள் குரல் வழியை நசுக்க முடியுமா, நாங்கள் மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், நீங்கள் காவல்துறை வச்சு எப்படி வேணாலும் மிரட்டலாம், அதுக்கு திமுக பயப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய செந்தில் பாலாஜி அசோக் அவருடைய வழக்கில் காவல்துறை விசாரிப்பதற்கு அவங்க வீட்டினுடைய கதவை தட்டுக்கின்ற போது திமுக எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும். ஆனால் திமுக எதிர்த்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல, அமைதியாக இருக்கிறாங்க. வாயை திறந்தா அங்கே காவல்துறையானது கோபாலபுரம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அப்புறம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் இவங்க 3 பேரும் தப்பிப்பாங்களா, அதனால் செந்தில் பாலாஜியோட போட்டோம், அவங்க தம்பியோட போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கின்றார்கள். ஸோ இவங்க 2 பேரும் தலைமறைவாகத்தான் இருக்கின்றார்கள். பிடிக்க வேண்டும் என்றால் காவல்துறையானது டக்குனா பிடிச்சிடும். ரெண்டாவது, செந்தில் பாலாஜிக்கு காவல்துறையில் உளவு சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே வராங்க, எப்படி தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்றது எல்லா விவரமும் தெரியுது. எப்படி செந்தில் பாலாஜிக்கு தகவல் போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்போது, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா
காவல்துறையினர் தேடுகின்ற பொழுது யூனிஃபார்மோடு தேடினாங்க. கரூரில் வந்து செந்தில் பாலாஜி அவங்க தம்பி வீட்டுக்கு வருகின்ற போது அன்யூனிஃபார்மில் வந்தாங்க. அதே மாதிரி எம்ஆர்சி நகருக்கு வருகின்ற போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அன்யூனிஃபார்மில் தான் வந்தாங்க. ஆனால் பிறகு அவர் இல்லை என்று தெரிந்த பிறகு தான் யூனிஃபார்ம் மாற்றினாங்க. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் சரி கைது பண்ணிவிட வேண்டும் என்று துடிக்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியலே. காப்பாற்றுவது திமுக அல்ல, ஓடி ஒளிந்திருப்பது பாஜகவினுடைய பாதுகாப்பான இடங்கள்ல. அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய காவல்துறையால் அந்த 2 பேரையும் கைது பண்ணவே முடியாது. ஸோ மொத்தத்தில் அடுத்த அப்டேட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். வந்த உடனே கைதானாங்கன்னா உடனடியாக எங்கே கைது பண்ணாங்க, எந்த போலீஸ் கைது பண்ணிச்சு, எந்த மாநில போலீஸ் கைது பண்ணிச்சு, எல்லா விவரத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேங்க. இப்போதைக்கு 2 பேரும் தலைமறைவாகி விட்டார்கள். அவங்கள காப்பாற்றுறது பாஜக அன்றி வேறு யாருமே இல்லைங்க. பாஜக தன்னுடைய காரியங்களை சாதிப்பதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். இன்றைக்கி செந்தில் பாலாஜி என்ற ட்ரம்ப் கார்டை கையில் எடுத்துருக்காங்க திமுகவை பணிய வைக்க. பொறுத்து பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு. 2வது, அதிமுக தவிக்க சேர்ந்தாதான் 100% உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? அதிமுக சேருமா இல்லை வெட்டியா வீதியில் சுற்றி கொண்டு இருந்த காய்லாங்கடைக்கு போக வேண்டிய பழைய சாமான்களை எல்லாம் தவேக்காவில் இணைத்து கொண்டு அதிமுக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க, நம்ம 100% வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு பகற்கனவு காணுகின்றார்களா? இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றிங்க.